சென்ற பதிவிலே யூதனுடைய ராஜா எப்படியாக இஸ்ரவேல் மத்தியிலே வெளிப்படுகின்ற பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் அவரை கண்டு கொள்ள முடியவில்லையோ, அதே போல யூதனுடைய ராஜாவுடைய கிரியைகள் அது பிதாவுடைய கிரியைகளாக மரித்தோரை உயிர்ப்பிப்பது, குருடனை பார்க்க வைப்பது, முடவனை நடக்க வைப்பது, ஒருத்தருடைய உள்ளத்தில் ஆழத்துக்கு ரகசியங்களை எடுத்து பேசுவது, இப்படியாக இந்த பிதாவின் கிரியைகளையும் வேத வார்த்தைகளின் நிறைவேறுதலை மாத்திரம்தான் அவர் செய்து காண்பித்தார் தவிர ராஜாவைப் போல அரண்மனையில் அமர்ந்து கொண்டு நாட்டை அவர் ஆளுகை செய்யவில்லை. ஆனால் இந்த ராஜாவோ சமாதானத்தின் ராஜாவாக வந்திருந்தார், வார்த்தையின் ராஜாவாக வந்திருந்தார், நித்திய ஜீவனை தருகிற ராஜாவாக வந்திருந்தார் தவிர உலகப்பிரமாண ராஜாவாக வரவில்லை. அப்போ இன்றைக்கு அதே ராஜா இரண்டாவது வரியிலே வரவேன் என்று சொன்னாரே, அந்த சாஸ்திரிகளைப் போல நீங்கள் அவர் நட்சத்திரத்தை கண்டு கொண்டீர்களா? பேதுரை போல, சமாரிய பெண்ணை போல உங்களிடத்தில் அவர் பேசினாரா? இல்லை, நீங்கள் அவரை கண்டுபிடித்து விட்டீர்களா? நாம் இன்றைக்கு எங்கே இருக்கின்றோம்? அன்றைக்கு இருந்த ஏரோது ராஜா போல இருக்கிறோமா? அல்லது சனகரிப்பு சங்கத்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா? அல்ல அன்றைக்கு இருந்த யூதர்களைப் போல கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறோமா? அல்லது அன்றைக்கு இருந்த ஆசாரிகள் போல, வேத பார்கரைப் போல நாங்களும் கிறிஸ்தவர்கள், நாங்களும் யூதர்கள், நாங்களும் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவரை மறுதலித்து பரபாசை ஏற்றது கொண்டது போல இன்றைக்கும் நாமளும் அதே போல இன்றைக்கு பரபாசை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோமா? நாம் எங்கே இருக்கின்றோம்? வேத வார்த்தைகள் இன்றைக்கு என்ன போதிக்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். சென்ற பதிவில் வாசிக்கப்பட்ட வேத வார்த்தை தான் யோவான் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கின்றேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இப்போ இந்த முதல் வரிகளே வந்த யூதனுடைய ராஜா இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். எளிமையிலே வாசம் செய்து சாதாரண நடமாடக்கூடிய மனிதனாய் வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பித்து பிதானுடைய கிரியை செய்து கொண்டிருந்தவர் தான் யூதனுடைய ராஜா. இவர் சாலமன் ராஜா போல, சவுல் ராஜா போல அல்லது அகசோ ராஜா போல அரண்மனையில் அமர்ந்து கொண்டு நாட்டு மக்களை வழிநடத்தவில்லை. இவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து எளிமையாக இருந்து 30 ஆண்டுகள் யாருக்கும் தெரியாமல், யாரும் அறிந்து கொள்ளாதபடிக்கு 30 ஆண்டுகள் சாதாரண மனிதனாக இருந்தவர் தான் வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு போதிக்கின்ற பொழுது அவர் வார்த்தையின் ராஜாவாக இருந்தார். அப்போ இரண்டாவது வரிகளே வருட சொல்கின்ற பொழுது அவர் எந்த வார்த்தையை கொண்டு நமக்கு நிரூபிக்கப் போகிறார்? அப்படி என்றால் அவர் இரண்டாவது வருகை என்னவாக இருக்கிறது? அப்போ சொன்ன வார்த்தையை பார்ப்பினால் மேலே சென்றால்தான், யூதனாக பிறந்தவன் யூதனாகவே மரித்து யூதனாகவே உயிர்த்தெழுந்து போனால்தான் வேறொரு தேற்றரவாளனை பூமிக்கு அனுப்புவேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் வைக்கின்றார்? நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு யூதன் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. அது கர்த்தருடைய பார்வையிலே மிகப்பெரிய தப்பு. அவர்கள் ஜனத்திலிருந்து அறுபட வேண்டும் என்றும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. அப்போ தேவனே போட்ட நியாயப்பிரமாணத்தை கட்டளை மீறுவாரா? மீற மாட்டார். அப்போ என்ன செய்ய வேண்டும்? யூதனாக பிறந்தவர் யூதனாக வளர்ந்து யூதனாக மரித்து யூதனாக எழுந்து போனால்தான் புறஜாதிக்கென்று வருகின்ற பொழுது அவர் தன் முகமுடியை மாற்றிக்கொள்கின்றார், அவர் தன்னுடைய நாமத்தை மாற்றிக்கொள்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமம் யாருக்குங்க வந்தது? நமக்கா? அவர் யூதனுக்கு வெளிப்படுகின்ற பொழுதுதான், சமாரியருக்கு வெளிப்படுகின்ற பொழுதுதான் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். அப்படி என்றால் இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிரகாரம் நான் மேலே சென்றால்தான் வேறு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அப்போ
ராஜா என்று அழைப்பதற்கு யாருக்கு உரிமை இருந்தது? யூதனுக்கு உரிமை இருந்தது, சமாரியருக்கு உரிமை இருந்தது. ஆனால் புறஜாதிக்கு ராஜா என்று அழைப்பதற்கு உரிமை அல்ல. ஏனென்றால் புறஜாதி தேவனுடைய சொந்த ஜனங்கள் அல்ல. அப்போ இந்த பூமியில 3 ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று யூதர், சமாரியர், புறஜாதியர். அப்போ தேவன் 2 பேர்த்திட்ட முதல் வரிகளை வந்தார். அப்போ 2வது வரிகளை வருகின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் புறஜாதிக்கு வர வேண்டும். அப்படி என்றால் வேத வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது பாருங்கள். ரோமர் 15வது அதிகாரம். ரோமர் 15வது அதிகாரம். நான் உங்களுக்கு 8லிருந்து ஒரு 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேங்க. இது ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. நன்றாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்து விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகின்றார். கல்லென்றும் சொல்கின்றேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ள உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், யூதனுக்கு அதாவது விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு வந்தது போலவே புறஜாதியார்களுக்குள்ளும் உம் நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு களி கூறுங்கள் என்கின்றார். மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்கின்றார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். இப்போ தான் நம்ம வாசித்தோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிரகாரம் நான் மேலே சென்றால்தான் வேற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதல் பாருங்கள். மேலும் புறஜாதியார்களே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்கின்றார். மேலும் ஈசாயின் வேரும், ஈசாயின் வேறு யாருங்க? ஈசாயின் வேறு அது கிறிஸ்துவாக இருக்கின்றார். தாவீதுடைய தகப்பன் பேர் தான் ஈசாய். அவர் தாவீது வம்சத்தில் வர வேண்டியதாக இருப்பதனால பாருங்கள். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு, அந்த இயேசுகிறிஸ்து புறஜாதி ஆளும்படிக்கு எழும்புகிறமாக ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியாக நம்பிக்கை வைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருக்கின்றான். அப்போ புறஜாதிக்கென்று ஒருவர் வருவார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு யூத ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட யூதனுக்கென்று வெளிப்பட்ட அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவாகவே எப்படிங்க புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ண முடியும்? வேத வார்த்தை ஒத்து போகாதே. யூதர்கள் கேள்வி கேட்பாங்களே, ஆண்டவரை எங்களுக்கு மாத்திரம் சொன்னீங்க யூதன் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது, அப்படி திருமணம் பண்ணினால் நீங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் போதிக்கிறதே. அப்படி இருக்கிற போது நீங்கள் மாத்திரம் யூதனுக்கு ராஜாவாக வந்தவர் எப்படிங்க நீங்கள் புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ண முடியும்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? பாருங்கள், தேவன் நீதிபரர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர் என்று வேதம் போதிக்கிறார். பாருங்கள், அவர் என்ன செய்கின்றார்? முதல் வருகை யூதனுக்கும் சமாரியருக்கும் முடித்து கொள்கின்றார். யூதனாக வந்த நான் மரித்து உயிர்த்தெழுந்து மேலே சென்றால்தான் வேறொரு தேற்றரவாளன் 7 சபை காலத்துக்கு 7 சபைகளாக புறஜாதியார், இந்த ஈசாவினுடைய வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு ஒருவர் தோன்றுவார். அந்த ஒருவரை புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அந்த ஒருவர் யார்? அப்படி என்றால் இந்த புறஜாதிக்கு வந்த மெசியா யார்? சாஸ்திரிகளைப் போல நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு விட்டீர்களா? அல்லது யூதர்களைப் போல, ஏரோது மன்னனைப் போல, ஆசாரிகளைப் போல, வேதப்பாரர்களைப் போல வேத வார்த்தை அறிந்து முடியாதபடிக்கு உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதா?
அப்படி என்றால் வேத வார்த்தை இன்னைக்கு நமக்கு எப்படி போதிக்கிறது? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பார் என்றால் இன்றைக்கும் அவர் அதே அடையாளத்தோடு தான் வர வேண்டும். யூதனுக்கு தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தார், அதே போல பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பார் என்றால் அவர் மறுபடியுமாக இரண்டாவது வருகையிலே வருகின்ற பொழுதும் அவர் புறஜாதி மத்தியிலே அதே அடையாளத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். அந்த அடையாளத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? பாருங்கள், நான் உங்கள் செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். பாருங்கள், முதல் வரியிலே எப்படியாக சாஸ்திரிகள் தான் முதலில் அந்த அடையாளத்தை கண்டு கொண்டார்கள் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இரண்டாவது வரியிலே வருகின்ற பொழுதும் அதே சாஸ்திரி தான் கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த நட்சத்திரம் ஒன்று சேர்கின்ற பொழுது அது என்ன நிகழ்ச்சி நடக்கும் என்று அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், உங்களுக்கு நான் எவ்வித தூதன் என்னிடத்திற்கு வந்தார், ஹவு த ஏஞ்சல் கேம் டு மீ. வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1955 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருந்த செய்தியில் 173வது பேரா. ஆனால் இதை எல்லா விதமான என்டம் விசுவாசிகள் வாசித்திருப்பார்கள், போதகர் வாசித்திருப்பார்கள். ஆனால் ஏன் இந்த அடையாளத்தை ஜனங்கள் வாசிக்கும்படி, ஜனங்கள் கேட்கும்படி ஏன் அவரது செய்தியை கொடுத்தார் என்பதை பற்றி அநேக ஜனங்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்போ ஏன் அவர் இந்த தன்னுடைய பிறப்பை நட்சத்திரங்கள் மூலியமாக ஏன் அவர் வெளிப்படுத்தி செய்தியை கொடுக்க வேண்டும் என்றும் ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த வார்த்தை யாருக்குங்க? அன்றைக்கு இருந்த ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு பாருங்க, மெசியாவை தேடிக்கொண்டிருந்தார்களே, அந்த கூட்டத்துக்குத்தான் அது பிரயோஜனமாக இருந்தது. அதே போல இன்றைக்கும் அவர் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி, அவர் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, தன்னுடைய பிறப்பை பற்றி பேசினது, இது எல்லா என்டம் சர்ச்சுக்காரர்களுக்கு அல்ல. ஆனால் ஒரு சின்ன கூட்டம் மாத்திரமே தேவனை தேடி 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 பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்துக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை மிக பெரிய ஒரு சுற்றப்பட்ட வெகுமதியாக இருக்கும். இது உலக ஜனங்களுக்கு அல்ல, இது என்டம் சர்ச்சுக்கு அல்ல. ஆனால் அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த அடையாளம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுற்றப்பட்ட வெகுமதி என்று அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தெரியும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 173வது பேரா, எவ்விதமாக தூதன் என்னிடத்திற்கு வந்தார், ஹவு த ஏஞ்சல் கேம் டு மீ என்ற செய்தியில் 173வது பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். அவள் முதலாவதாக என்னை குறித்து விளக்கி கூறுவது மேலானது என்றால், மேலும் அவள், நான் ஒரு ஜோதிடக்காரி. இவர் ஏர்போர்ட்டில் போய் ஏரோப்ளேன் ஏறுக்காக போகின்றார். அங்கே ஒரு ஜோதிடக்காரி, எப்படிங்க, வான சாஸ்திரிகளைப் போலவே இந்த பெண்ணும் நட்சத்திரங்களை அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியாக இருக்கின்றாள். பின்னர் அவள், நீயும் அதை போன்று ஏதோ ஒரு காரியம்தான் என்று நான் நினைத்தேன் என்றாள். மேலும் அவள், ஒரு பாப்டிஸ்ட் ஊழியக்காரராக இருக்கின்ற என்னுடைய மகனை காணும்படியாக நான் சிக்காகோவிற்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்றால், நான் சரி அம்மா என்றேன். அதற்கு அவள், நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை யாராவது எப்பொழுதாவது உனக்கு கூறியிருக்கிறாள் என்று கேட்டாள். பாருங்க, அந்த பெண்ணுடைய மகன் ஒரு பாப்டிஸ்ட் ஊழியக்காரர் இருக்கின்றான். அவனை சந்திப்பதற்காக நான் செல்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னுடைய பிறப்பு ஒரு நட்சத்திர அடையாளத்தோடு நீ பிறந்தாய் என்று உனக்கு யாரா சொல்லியிருக்கிறாய் என்று கேட்கின்றார். அதற்கு இல்லையம்மா என்றேன். அவள் என்னத்தான் கூறப் போகிறாள் என்பதை காணவே நான் அப்படி கூறினேன். எனவே நான் இல்லையம்மா என்றேன். அதற்கு அவள், எந்த ஊழியக்காரராவது அதை உன்னிடத்தில் எப்பொழுதாவது கூறியிருக்கிறார்களா என்று கேட்டாள். அப்பொழுது நான்,
எனக்கு ஊழியக்காரர்களோடு எவ்வித சம்மதமும் கிடையாது என்றேன். பின்பு நான் கூறினேன். அவள் என்னிடம் கூறினாள். அதற்கு அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று நான் சரியாக உன்னிடத்தில் கூறினால் நீ என்னை நம்புவாயா என்று கேட்டாள். அதற்கு நான், இல்லை அம்மா, நம்ப மாட்டேன் என்றேன். அதற்கு அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று என்னால் கூற முடியும் என்றாள். அப்பொழுது நான் அதை நம்ப மாட்டேன் என்றேன். உடனே அவள், நீ 1909 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று காலை 5 மணிக்கு பிறந்தாய் என்றாள். நான் அது சரிதான் என்றேன். பின்பு நான், அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். மேலும் நான், இங்கே இருக்கிறேனே இந்த மாலுமி, இவன் எப்பொழுது பிறந்தான் என்று கூறு என்றேன். அதற்கு அவள், என்னால் முடியாது என்றாள். அப்பொழுது நான், ஏன் முடியாது, உனக்கு அது எப்படி தெரியும் என்று கேட்டேன். அதற்கு அவள், ஐயா, இங்கே பாருங்கள் என்றாள். பாருங்கள், அப்போ பிரண்ணாமுடைய பிறப்பை மாத்திரம்தான் அவர்களால் சொல்ல முடிகிறது. ஆனால் ஒரு மாலுமியுடைய பிறப்பை கேட்கின்ற பொழுது சொல்ல முடியவில்லை. அதே போலதான் சாஸ்திரிகள் இந்த யூதனுடைய ராஜா பிறக்கின்ற பொழுது அந்த 3 நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு இரட்சகர் பிறக்கின்றார், அங்கு ஒரு யூதனுக்கு ஒரு ராஜா வருகிறார் என்று பாருங்கள். அந்த அடையாளத்தை கண்டு கொண்டு தான் அவர்கள் சென்றார் என்று வேதம் போதிக்கிறது. அதே போல இங்கே பார்ப்பீரென்றால் இந்த பெண் ஆகிய இந்த ஜோதிட பெண்ணும் மாலுமியை சொல்லி கேட்கின்ற பொழுது, மாலுமியுடைய பிறப்பு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னுடைய பிறப்பு மாத்திரம் எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நட்சத்திர அடையாளத்தோடு நீ பிறந்தாய் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சாஸ்திரிகள் சொன்னது போலவே பாருங்கள், இங்கே அந்த பெண் சொல்லுகின்றாள். அதற்கு அவள், ஐயா, இங்கே பாருங்கள் என்றாள். மேலும் அவள் இந்த நட்சத்திர ஜோதிடத்தை குறித்து பேசத் துவங்கினாள். அப்பொழுது அவள், அநேக வருடங்களுக்கு முன்னர் விடிவள்ளி நட்சத்திரம் வந்தபோது அது வான சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்து வண்டை வழிநடத்தி சென்றது உங்களுக்கு நினைவிருக்குதா என்று கேட்டாள். பாருங்க, கேட்குறா. இதே போலதான் சில வருடங்களுக்கு முன்பாக விடிவல் நட்சத்திரம் வந்தபோது அது வான சாஸ்திரிகளே இயேசு கிறிஸ்துக்கு அண்டை வழிநடத்தி சென்றது. உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு விதமாக அப்படியே தாமதித்து பின்னர் நான், சரி, எனக்கு மதத்தை குறித்து ஒன்றும் தெரியாது என்றேன். அதற்கு அவள், வான சாஸ்திரிகள் இயேசுவை காண வந்ததை குறித்து நீ கேட்டிருப்பாயே என்றாள். அதற்கு நான் ஆம் என்றேன். அப்பொழுது அவள், அந்த வானசாஸ்திரிகள் யார் என்று கேட்டாள். அதற்கு நான், அவர்கள் வெறும் ஞானிகள் என்று மட்டுமே நான் அறிவேன் என்றேன். அதற்கு அவள், வானசாஸ்திரி என்றால் என்ன என்று கேட்டாள். மீண்டும் அவள், அப்படியே என்னை போன்ற ஜோதிடர், அதாவது நட்சத்திரத்தை உற்று பார்ப்பவர் என்றே அழைப்பார்கள் என்றாள். தொடர்ந்து அவள், இந்த பூமியில் எந்த காரியத்தையாவது தேவன் செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுதும் அதை வானத்தில் தெரிவிப்பார், அதன் பின்னரே பூமி மேல் தெரிவிப்பார் என்றாள். பாருங்கள், முதல் வரியிலே யூதனுடைய ராஜா எருசலேமில் பிறக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரங்களை ஜோதிடர், அதாவது வான சாஸ்திரிகள் கண்டது போலவே 2வது வரியிலே வெளிப்பட்ட மெசியாவை இந்த ஜோதிட பெண், நீர்தான் இயேசு கிறிஸ்துவுடைய அதே நட்சத்திர அடையாளத்தோடு பிறந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை, இந்த செய்திக்குள்ளே ஏன் அவர் இதை போதிக்க வேண்டும்? யாரு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று, யாரு விசுவாசிக்க வேண்டும் என்று ஏன் அதை சொல்ல வேண்டும்? எங்கேயோ ஒரு சின்ன கூட்டம், எங்கேயோ ஒரு தனிப்பட்ட நபர் இந்த செய்தியை வாசிக்கின்ற பொழுது, ஐயோ, இயேசு கிறிஸ்து பிறந்தது போலவே இவரும் இந்த 3 நட்சத்திர அடையாளத்தோடு பிறந்திருக்கிறாரே, அப்ப இவர்தான் கிறிஸ்து என்று அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய பிறப்பை பற்றி, இந்த ஜோதிட பெண் பேசியதை பற்றி செய்தியில் அவர் பேசுகின்ற பொழுது இந்த செய்தி வாசிக்கிற பிள்ளைகள் இவர்தான் கிறிஸ்து என்று கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தியிலே பேசுகின்றார். அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காண வேண்டும் என்பதற்காகத்தான். பாருங்கள், அந்த ஜோதிட பெண் இவரை பார்த்த உடனேயே, இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்களும் 3 நட்சத்திர அடையாளத்தோடு பிறந்தீர் சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தை
முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய சுற்றப்பட்ட வெகுமதியாக இருக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அதற்கு அவள், நான் வானசாஸ்திரி என்றாள். அதற்கு நான், எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவள் சரி என்றாள். பின்னர் அவள் 2 இல்லை 3 நட்சத்திரங்கள், அதாவது செவ்வாய், வியாழன், வெள்ளி என்பதை போன்று கூறினாள். ஆனால் அவைகள் அல்ல அது. ஆயினும் அவள், அவைகள் தங்களுடைய பாதையில் குறுக்கே கடந்து ஒன்று சேர்ந்து வரும்போது என்று. பின்னர் 3 வானசாஸ்திரிகள் அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தார்கள் என்றும், அவர்களில் ஒருவன் காமின் வழிமரபிலிருந்தும், ஒருவன் சேமின் வழிமரபிலிருந்தும், இன்னொருவன் யாபெத்தின் வழிமரபிலிருந்தும் வந்தனர் என்றால். மேலும் அவர்கள் 3வரும் பெத்லகேமிலே சந்தித்த போது அவர்களோடு வந்த 3 நட்சத்திரங்களும் உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ காரியம் தொடர்புடையதாக இருக்கிறது. பாருங்க, அந்த 3 சந்ததி தான் பாருங்க. காம், சேம், யாபத்து. இந்த 3 சந்ததியரை பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் தொடர்பு உள்ளது. இந்த பூமியில் எந்த மனிதனுக்காக இருந்தாலும் அது தொடர்பு உள்ளது என்று சொல்கின்றாள். மேலும் அவர்கள் 3வரும் பெத்லகேமிலே உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ தொடர்பு இருக்கிறது. மேலும் அவள் தொடர்ந்து, அந்த மாலுமியை கேளுங்கள். சந்திரன் இல்லாமற் போகும்போது, வானத்தின் கிரகங்கள் மறைந்து போகும்போதும் அதனோடு சேர்ந்த அவைகள் போய்விடாமல் உள்ளே வருகின்றன என்றாள். நான் அவனை கேட்க வேண்டிய அவசியமில்லை, நான் அதை அறிவேன் என்றேன். அதற்கு அவள், உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களோடு ஏதோ ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது என்றாள். பாருங்கள், உன்னுடைய பிறப்பும் அந்த இயேசு கிறிஸ்துவோட பிறப்போட தொடர்பு இருக்கிறது. பாருங்கள், இதை என் டைம் சர்ச்சைக்காரர் ஏற்றுக்க மாட்டார், என் டைம் போதகரை ஏற்றுக்க மாட்டார். ஏனென்றால் இது முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த பேரா வெளிப்பாடாக சுற்றப்பட்ட வெகுமதியாக தேவன் வைத்திருக்கின்றார். அதற்கு அவள், உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களோடு ஏதோ ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது என்றால். அப்பொழுது நான், சரி, நான் அதை அறிவேன் என்றேன். மேலும் அவள், இப்பொழுது இந்த 3 வானசாஸ்திரிகளும் வந்தனர் என்றாள். தொடர்ந்து அவள், அந்த 3 நட்சத்திரங்களும் அவைகள் வித்தியாசமான திசையிலிருந்து வந்த அவைகள் பெத்லகேமில் சந்தித்தன. பாருங்கள், அப்போ யூதனுடைய ராஜா முதல் பிறப்பிலே பிறக்கின்ற பொழுது அவர் எப்படியா சாதாரண ஒரு மனிதனாய், நடமாடக்கூடிய மனிதனாய், பேசக்கூடிய மனிதனாய், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற மனிதனாய், குருடனை பார்க்க வைக்கிற மனிதனாய், முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்தில் உள்ளத்தில் ஆழத்த ரகசியங்களை பேசுகிற மனிதனாய், அவர் நாத்தான்வேல்ட்ட எப்படி பேசினாரோ அதே போல பாருங்கள், 2வது வரிகளை வெளிப்படுகின்ற பொழுது அந்த ஊழியம் அது பிரன்னாமிலே முடிவடைகிறது. எதற்காக பிரன்னாமுடைய பிறப்பு 3 நட்சத்திரத்தோடு ஏன் பிறக்க வேண்டும்? எதற்கு அடையாளம் அது? அவர் யார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. செய்தியை தேடி தேடி வாசித்து பாருங்கள். பிரன்னாம் ஏன் 3 நட்சத்திர அடையாளங்கள், கிறிஸ்துவ நட்சத்திர அடையாளத்தோடு ஏன் பிறக்க வேண்டும்? இன்னைக்கு வெளிப்பட்ட யூதனுடைய ராஜா எளிமையிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். முதல் வரிகளை வெளிப்பட்ட யூதனுடைய ராஜாவும் பாருங்கள், அவர் பிதாவின் கிரியை நிறைவேற்ற வந்தார். அரண்மனையில் அமர்ந்து கொண்டு நாட்டு மக்களை ஆளுகை செய்கின்ற ராஜாவாக வரவில்லை. அவர் பரலோகத்தின் ராஜாவாக, வார்த்தையின் ராஜாவாக வெளிப்பட்டார். அதே தேவன் தான் பாருங்க, 2வது வரிகளே வருகின்ற பொழுது நட்சத்திர அடையாளங்கள் மாறவில்லை, அவருடைய கிரியைகள் மாறவில்லை, வார்த்தை மாறவில்லை, அக்னி ஸ்தம்பம் மாறவில்லை, அதிசயங்கள், அற்புதங்கள், மரித்தோரை உயிர்ப்பிக்குதல் எதுவுமே மாறவில்லை. ஆனால் முகமூடியை மாற்றிக்கொண்டார், தன் நாமத்தை மாற்றிக்கொண்டார். ஆனால் பிறப்பு மாறவே இல்லை. பாருங்கள், இன்னொரு செய்தியிலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதாவது செய்தியின் தலைப்பு, அசுசா வீதி கொண்டாட்டம், 56வது ஆண்டு 9வது மாதம் 16ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 5வது பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். காலம் கடந்த ஒருவனாய் உணர்கிறேன், ஏனெனில் நான் பிறப்பதற்கு முன்பிருந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த அநேகர் இங்கு இருக்கிறார்கள். இந்த மகத்தான வெளியரங்கமான ஊற்றுதலானது 1906ஆம் வருடத்தில் கலிஃபோர்னியாவுக்கு வந்தது என்று நான் நம்புகிறேன்.
பாருங்க, 1906 வருடத்தில் கலிஃபோர்னியாவுக்கு வந்தது என்று நான் நம்புகிறேன். அது நான் பிறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னாது. அந்த நேரத்தில் தொழுது கொண்ட அநேக விசுவாச வீரர்கள் இன்று வயது சென்றவர்களாய், தலைமயிர் நரைத்த மக்கள் அதை நினைவு கூறுகிறவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், என்னுடைய சகோதரர்களே, நாம் அக்கறைக்கு கடந்து போகிறதான ஏதோ ஒரு நாளில் ஒரு மகத்தான வெகுமதி உங்களுக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த மக்களிடம் பேசின போது, இந்த பெரிய சபையானது இவ்வளவு செழிப்பாக மேலே எழும்பி வருவதற்காக அவர்கள் எவ்வளவாய் காலதாமதமாக படுத்து உறங்கி தண்டவாளங்களில் ஊடாக நடந்து சோளங்களை பொறுக்கி அதை தங்களுடைய பிள்ளைகளுக்காக உடைத்து கடினமான ஜீவித்து இந்த எல்லா வருடங்களில் ஊடாக அதற்காக எவ்வளவாய் கிரியத்தை செலுத்தும்படி செய்தது என்பதை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு மகிமையின் நாளிலே காலங்களின் ஊடாக மீட்கப்பட்ட யாவரும் இந்த பூமியின் விளிம்பில் நின்று கொண்டு மீட்பு கதையை பாடிக்கொண்டிருக்கும் போது நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கூட அறியாதவர்களாய் யூதர்கள் தலை குனிந்து இந்த பூமியை சுற்றி நின்று கொண்டிருக்கும் மற்றொரு மகத்தான யூபிலியை நான் சந்திப்பேன் என்று நம்புகிறேன். தூதர்களுக்கு ஒருபோதும் மீட்பு தேவைப்படவில்லை. ஆனால் பரிதபிக்கப்பட்ட தொலைந்து போன பாவிகளாகிய நாம் அவருடைய கிருபையினால் மீட்கப்பட்டதால் மீட்பின் கதையை பாடுவது என்னவென்று, பாடலின் அர்த்தம் என்னவென்று நாம் அறிவோம். நாம் அவரை ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் அவருக்கு முடிசூட்டும் போது அது என்ன ஒரு மகத்தான தருணமாய் இருக்க போகிறது. மேலும் இன்று என்னுடைய வேத வாசிப்பு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரவேசித்து அனுக்கிரக வசனத்தை பிரசங்கித்தப்பட்டு வந்தேன் என்று அவர் சொன்னதிலிருந்து வருகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. அவர் புஸ்தகத்தை வாசித்து உட்கார்ந்தார். வெளியேற பெற்ற வார்த்தை அவருடைய உதடுகளிலிருந்து புறப்பட்டது என்று அது கூறுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூபிலி வருடம் என்று அழைக்கப்பட்ட ஒரு வருடம் இருந்தது. அது அனைத்து சிறைப்பட்டவர்களை விடுவிக்கின்றதான ஒரு வருடமாய் இருந்தது. அடிமையாய் இருக்கிற ஒவ்வொருவனும் சுதந்திரமாய் போகலாம். அது இந்த நாளுக்கு மகத்தான அர்த்தமுடையதாய் ஒரு அடையாளமாக அங்கு நின்றது. இப்பொழுது இன்று ஒரு கால் இல்லாமல் நான் என்றைக்கும் இந்த எஜமானுக்கு வேலை செய்யும்படி ஒரு கூர்மையான ஊசி எடுத்து காதில் துளையிட்டு குறிக்கின்ற அடையாளமாய் அது இருக்கிறது. இது இன்றைக்கு எவ்வளவு ஒத்ததாய் இருக்கிறது. மேலும் 50 வருடங்களுக்கு முன் முதலாவதாக பசுத்த ஆவியானவர் இங்கே ஊற்றப்பட்ட போது அது ஒரு மாட்டுத் தொழுவம் என்று எனக்கு கற்பிக்கப்பட்டது. பாருங்கள், நான் சின்ன வயசாக இருக்கின்ற பொழுது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் பூமியில் ஊற்றப்பட்ட போது அந்த இடம் ஒரு மாட்டுத் தொழுவமாக எருசலேமாக இருந்தது என்று எனக்கு கற்பிக்கப்பட்டது. அந்த காரியம் எவ்வளவு ஒத்ததாக இருக்கிறது. இயேசு முதலாவது மாம்ச ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்தபோது தேவன் அவர் ஒரு தொழுவத்தில் பிறந்தார். மேலும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் வந்தபோதும் அவர் இன்னுமாக ஒரு தொழுவத்தில் தான் வந்தார். அது உங்களை தாழ்மைப்படுத்தத்தக்கதாக நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தேவனுடைய தாழ்மையாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு யூபிலி ஆண்டு தேவன் விடுதலை கொடுக்கும்படியாக பழைய ஏற்பாடு நாட்களிலே யூபிலி ஆண்டு எப்படியாக ஒரு விடுதலை ஆண்டாக இருந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பூமிக்கு வருகின்ற பொழுது மாம்சத்தில் வெளிப்படுகின்ற பொழுது அவர் எருசலேமிலே முதல் வருகையிலே அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தது போலவே அவர் இரண்டாவது வருகையிலே பிறக்கின்ற பொழுது நமக்கு விடுதலையை ஒரு யூபிலி ஆண்டாக இருக்கின்ற பொழுது அந்த தேவன் மறுபடியுமாக லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் வந்தபோதும் அவர் இன்னுமாக ஒரு தொழுவத்தில் தான் வந்தார். அப்போ அமெரிக்காவில் யாருங்க பிறந்தது? முதல் வருகையிலே தேவன் எருசலேமிலே பிறந்தார். அது முதல் யூதர் ராஜாவாக இருந்தது. அதே தேவன் இரண்டாவது வருகையிலே வருகின்ற பொழுது அவர் அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸ் என சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாருங்கள் மறுபடியுமாக ஒரு தொழுவத்தில் தான் வந்தார். அப்போ இங்கே பிறந்தது யாருங்க? பிரணாம் தானங்க பிறந்தார் மர வீட்டில்.
1909 ஆண்டில் 6 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியில் அதை இயேசு கிறிஸ்துவுடைய நட்சத்திர வழியாக அவர் தானங்க பிறந்தார். அப்போ இன்னைக்கு யூதனோட ராஜா பூமியில் பிறக்கவில்லையா? முதலாவது பிறந்த ராஜா என்னென்ன பண்ணாரோ அதே ராஜா இன்றைக்கும் பாருங்கள் வார்த்தையின் ராஜாவாக நின்று கொண்டிருக்கின்றார். முதல் வரிகளை எளிமையாக வெளிப்பட்ட அதே தேவன் தான் இரண்டாவது வரிகளை வெளிப்படுகின்ற பொழுதும் அவர் எளிமையாக பாருங்கள் வருகின்ற பொழுது ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு ஆசாரிகள் வேதப்பாரர்கள் சொந்த ஜனங்கள் இவரை அறியாதபடிக்கு புறக்கணித்து போட்டார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்த 3 சாஸ்திரிகள் நட்சத்திர அடையாளங்களை கண்டு கொண்டு யூதனுடைய ராஜா இங்கே பிறந்தாரே, அவர் எங்கே என்று கேட்கின்ற போல் அவர்கள் கலங்கி போய் நின்றது போலவே இன்றைக்கும் ஜனங்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மெசியா பிறந்தாரா இல்லையா கேட்கின்ற போது அவர்கள் கலங்கி போய் நிற்கின்றார்கள். அப்படி என்றால் பிரணாமுடைய பிறப்பு ஏன் இயேசு கிறிஸ்துவுடைய 3 நட்சத்திரங்கள் அடையாளத்தோடு ஏன் பிறக்க வேண்டும்? அது பெண் ஜோதிட பெண் ஏன் அதை பேச வேண்டும்? அதை ஏன் நமக்கு ஒரு செய்தியாக தர வேண்டும்? அவரை பற்றி ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன் சுய சரிதை என்ற செய்திகளை கூட ஏன் அவரை பற்றி பேசியிருக்கின்றார்? எதற்காக ஏன் பேச வேண்டும்? எங்கேயோ ஒரு சின்ன கூட்டம் மெசியாவை தேடிக்கொண்டிருக்கும், வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கும், அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம், வார்த்தையை நிறைவேற தேடிக்கொண்டிருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் தாங்க சுற்றப்பட்ட வெகுமதி. அந்த பிள்ளைகளும் மாத்திரம் தாங்க சாஸ்திரிகளை போல இவர் அடையாளம் கண்டு கொள்வார்கள். பாருங்கள், அப்போ அன்னைக்கு இருந்த சனகரிப்பு சங்கத்துக்கு எப்படி தெரியலையோ அதே போல இன்றைக்கு இருக்கிற சபை ஸ்தாபனங்களுக்கும் தெரியாது. அன்னைக்கு எப்படி ஆசாரிகளுக்கும் வேதப்பார்கள் பெரிய பெரிய போதராக நின்று கொண்டு ஜனங்களை போதித்து கொண்டு ஜனங்களுக்கு வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அன்னைக்கு இருந்த வேதப்பார்களுக்கும் ஆசாரிகளுக்கும் தெரியவில்லையோ அதே போல இன்றைக்கும் இருக்கிற ஆசாரிகளுக்கும் வேதப்பார்களுக்கும் தெரியாது. ஏனென்றால் வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. அப்போ யாருக்கு தான் வெளிப்படும்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட வேண்டும் என்று தேவன் முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அது வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையின் பிரகாரம் பாருங்கள், உலகம் அவரை காணாது, சபை ஸ்தாபன கோட்பாடு அவரை காணாது, படிப்பின் ஞானம் அவரை காணாது, தேவனுடைய வார்த்தை இல்லாத எந்த இடமும் அவரை காணாது. தேவனை நீங்கள் காண வேண்டும் என்றால், தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? வார்த்தைக்கு தான் வர வேண்டும். என் வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனம் உண்டு. தேவனை நீங்கள் காண வேண்டும் என்றால், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ண முடியுமா? தேவனை காண வேண்டும் என்றால் நீங்கள் பைபிளுக்கு தான் வர வேண்டும், வேத வார்த்தைக்கு தான் வரும். அதுவும் இன்றைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலியமாகத்தான் இன்னைக்கு வெளிப்பட தேவன் யாரை கண்டு கொள்ள முடியும். ஏன்னா அதுதான் பரம ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்பட சொல்லப்பட்ட அனைத்து ரகசியங்களை பாருங்கள். இன்னைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையில் முத்துக்களாக தேவன் புதைத்து வைத்திருக்கின்றார். அது யாருக்கு இங்கே கிடைக்கும்? அது அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். அப்போ முதல் வரிகளில் வருகின்ற பொழுது எப்படியாக தேவன் எளிமையாக வாசம் செய்கின்ற பொழுது யூதர்கள் கண்டு கொள்ள முடியவில்லை. அதே போல இன்றைக்கு 2வது வரிகளே வருகின்ற பொழுதும் நான் கிறிஸ்துவன், நான் இந்த சபை அந்த சபை என்று சொல்லிக்கொண்டு அவர் போதுகிறாக, ரெவரண்டாக, விசுவாசியாக, டீக்கமை யாராக இருந்தாலும் பாருங்கள், அன்னைக்கு முதல் வரிகளே யூதனுடைய ராஜாவை மறுதளித்த அதே விதமான ஜனங்கள் தான் இன்றைக்கும் ஒரு மறுதளித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அடுத்த பதிவில் நான் பதிவிடுகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.